நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோழி என் செய்யும் கொடுங்கோட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேர்களுக்கும் எங்களது ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி 1, 2024 முதல் ஜனவரி 7ஆம் தேதி 2024 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமக்கலமாக உட்காந்து பாக்கியஸ்தானத்தையும் ராசியும் பார்க்குறார். இதுவரை இரண்டில் இருந்து வந்த சனி பகவான் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். வெற்றி ஸ்தானத்தில் எடுக்கின்ற வெற்றிகள் முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். 5க்குடைய செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ராசியில் இருக்கிறார். பாக்கியாதிபதி சூரியனும் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். அப்போது இந்த வாரம் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்கள் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அமக்கலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ராசிநாதன் 5ஆம் இடத்தில் அமர்வதே சிறப்பு. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க. ஏன்னா அவர் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தையும் நல்லது செய்கிறார், ராசியை பார்க்குறார். அது மட்டும் இல்லை 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இப்படி குரு பார்வை கோடி நன்மை. அதாவது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போது 5க்குடைய செவ்வாயும் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 5, 9க்குடையவர்கள் 1ஆம் அதாவது திரிகோணாதிபதிகள் பார்வைகள் இருக்கும் பொழுது குரு பார்வையில் இருக்கும் பொழுது மிக மிக சிறப்பு. ராஜகிரகங்கள் சூரியன் செவ்வாய் குரு இந்த பார்வை இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் ராஜயோக வாழ்க்கை இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களை கெடுத்தாரோ இப்போ அந்த அளவுக்கு அவர் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறார். 4ஆம் இடத்தில் வந்து உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறார். மாத்ருஸ்தானத்தில் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்களால் செலவினங்கள் கூட ஏற்படும். அது உங்களுடைய தசா புத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த நாளில் இருக்கும் ராகு நல்ல பலனை தருவார். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி படிக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி மிக சிறப்பாக அமையும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரப்போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வியெல்லாம் படிப்பாங்க இல்லையா, சிறப்பாக இருக்கும். மற்றபடி
உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த செவ்வாய் 4ஆம் இடத்தை 4ஆம் பார்வையாக பார்க்குறதால வீடு வாங்க, மனை வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, தோட்டம் துறவு வாங்க, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது என்று சொல்லலாம். 7ஆம் இடத்து அதிபதி புதன் 12இல் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம். வாழ்க்கை துணைக்கு சனி பார்வையில் வேறு இருக்கார். வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி, ஆணாக இருந்தால் ஆணுக்கு பெண்ணு, பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு ஆண். வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உடம்பு முடியாமல் போகலாம், மருத்துவ செலவு வைக்கலாம். மற்றபடி உங்களுக்கு அன்னோன்யம் அதிகரிக்கும். அதில் ஒன்றும் குறை கிடையாது. பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்க தேவையில்லை. எல்லாமே அது தானாக கடவுளுடைய சித்தம் உங்களுக்கு அடுக்கடுக்காக நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதாவது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லது நடக்கும். அதாவது உயர்கல்விக்கு சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி, இல்லை அங்கே போய் நீங்கள் சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக அது நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் என்று சொன்னால் மிகையாகாது. இதையும் தாண்டி நீங்கள் ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் கூட ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 9ஆம் இடத்தை அதிபதியும் சூரியனையும் குரு பார்க்குறார். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், பிள்ளைகளால் கௌரவம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் இடத்துல கேது இருந்தாலும் ராகு பார்வையால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்களுக்கு தொழிலில் மட்டுமல்லங்க, பல வகைகளில் இருந்து பல வழிகளில் இருந்து உங்களுக்கு தன பிராப்தி உண்டு, தன வரவு உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம், பிள்ளைங்க படிக்கலாம், ரெண்ட்டு வரலாம், இப்படி ஏதாவது ஒன்று நிறைய விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பண வரவு இருக்கிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இந்த 7.5 சனியில் குடும்பத்தை பிரிஞ்சிருப்பீங்க. கணவன் மனைவி நிரந்தர பிரிவு இருந்திருக்கும். அப்போ 2வது திருமணத்திற்காக காத்திருப்பீங்க. இந்த 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் வரும். திருமணத்துக்கான அமைப்பு, 2வது திருமணத்துக்கான அமைப்பு இருக்குது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரர்களால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படும். மனைவி வழியால் கூட செலவினங்கள் ஏற்படும். ஏன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கலாம், இல்லை தேக ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கும் செல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வாரம் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 95 விழுக்காடு கிரகங்கள் நல்ல பலனையே செய்ய போகிறது. அருமையான ஒரு வாரம், முன்னேற்றகரமான ஒரு வாரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள்.